அட்லியோட இயக்கத்துல பாலிவுட் பாஷாவான ஷாருக் கான், விஜய் சேதுபதி, நயன்தாராவுடைய நடிப்புல அனிருத்தோட மியூசிக்ல கடந்த ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகி 1000 கோடிகளுக்கும் மேல வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் ஜவான். இப்ப ஜவான் திரைப்படத்துக்கு பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு விருதுகள் வந்து குவிந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தற்போது சர்வதேச அளவுல ஜவான் திரைப்படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உலக அளவுல புகழ்பெற்ற விருதுகள்ல ஒன்றான டாரஸ் வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ் விருதுக்கு ஜவான் திரைப்படம் தேர்வாகி இருக்கு. ஆஸ்கருக்கு நிகராக இந்த விருது கருதப்படுது. இது முழுக்க முழுக்க ஸ்டண்ட் கலைஞர்களுக்காக வழங்கப்படுற ஒரு விருதா இருந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டுக்கான விருது விழா வருகிற மே 11ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல நடைபெற இருக்கு. இந்த விருது விழாவுக்கு முதல் முறையாக இந்திய திரைப்படமான ஜவான் தேர்வாகி இருக்கு. ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு இணையா போட்டியா ஜவான் திரைப்படமும் நாமினேட் ஆகி இருக்கு. இதுல கலந்துக்கிறதுக்காக ஜவான் திரைப்படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் அனலரசு அமெரிக்கா போயிருக்காரு. அந்த விருது விழாவில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்திச்சு பேசின அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அனலரசு தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. எப்படி இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்குறது காலம் கடந்தும் தமிழ் சினிமாவுக்கான பெருமையா நிக்குதோ, அதே மாதிரி இந்த டாரஸ் வேர்ல்டு ஸ்டண்ட் அவார்ட்ஸ்ல மட்டும் ஜவான் திரைப்படம் விருது வாங்குச்சு அப்படின்னா அது இந்திய சினிமாவுக்கான ஒரு பெருமையா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்குதானு.